Abisi, abisi, yedi paturu abisi. Abisi, ஜி abisi. தீபாவளி முடிஞ்சு ஒரு வாரம் ஆச்சு ஜி. எப்ப ஜி ஆபீஸ் வருவீங்க? 6 நாளா வெறும் நூடுல்ஸா சாப்பிட்டு சாப்பிட்டு இருக்கேன் ஜி. தயவுசெய்து என்னை வந்து ரிலீஸ் பண்ணுங்க ஜி. தீபாவளி வேற வந்தது, செலவு வேற அதிகமாகிடுச்சுன்னு ரொம்ப கவலையாக இருந்தேன்ப்பா. இப்போதான் ஹெச்ஆர் சேலரி ஸ்டேட்மெண்ட் அனுப்பிச்சிருக்காங்க. சாலரி ஸ்டேட்மெண்டா? அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் சம்பளம் போடுறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு இமெயில் அனுப்புவாங்க. நம்மளோட போனஸ் அளவு பற்றி நம்ம வெரிஃபை பண்ணுறதுக்கு இமெயில் அனுப்புவாங்க. அதுதான்ப்பா சேலரி ஸ்டேட்மெண்ட். எனக்கு நல்ல திருப்தியாக தான் போட்டிருக்காங்க. இப்போ தான் ஆன்லைனில் ஒரு ஃப்ரிட்ஜை ஆர்டர் போட்டுட்டு ஆஃபீஸ்க்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். ஆஃபீஸில் பார்ப்போம். தீபாவளிக்கு 5 நாள் ஆபீஸ் வர வச்சு செஞ்சீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல ஜி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதான் இப்பவே ஓபன் பண்ணி பாக்குறேன். A few moments later. அப்பா, நான் ஜெயிச்சிட்டேன். கார் வாங்கலான்னு நான் போன மாதம் சொல்லியிருந்தேன் தெரியுமா? இன்னைக்கு அதுக்கான நேரம் வந்துருச்சு. எங்க ஆபீஸ்ல ஏதோ எல்லாருக்கும் போனஸ் போட்டிருக்காங்க போல. நீங்க ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க, நான் இமெயில் இந்த ஓபன் பண்ணி பார்த்துறேன். ஹலோ மேடம், குட் மார்னிங். என்ன மைனர் மணி, ஆஃபீஸ்லாம் எப்படி இருக்கு? என்ன மைனர் பண்ணியா? ஹெச்ஆர்க்காரா நம்மளை கலாய்க்கிற நிலைமை ஆகிப்போச்சு நம்ம நிலைமை. நம்ம டீம்ல யாரும் நீங்க புது ஆள்னு ரேகிங் பண்றாங்களா? இப்பெல்லாம் ஒண்ணும் இல்லைல்ல? சொல்லுங்க, என்ன இவ்வளோ நேரம்? டக்குன்னு சொல்லுங்க, எனக்கு டைம் இல்லை, வேற வேலை இருக்கு. தீபாவளி ஆஃபர்ல ஏசி ஆர்டர் பண்ணணுமா? ஆமா, எப்படி கண்டுபிடிச்சீங்க கரெக்டா? போன மாசம் 30% ஹைக் கொடுத்து உடனே கம்பெனில ஜாயின் பண்ண சொல்லிக்கிறேன், அவசரமா. யார் யாரோ என்னென்னமோ சொல்றோம், அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்க முடியாது. என்ன சொன்னோம்? இப்போ சேலரி ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு மேடம். அதுல ஏதோ ஃபேமிலி டிடக்ஷன் எடுத்திருக்காங்க தெரியுமா? ஓ, அது கல்யாணம் ஆனவங்களுக்கு தானே. மேரேஜ் அலவன்ஸை பத்தி பிரம்மச்சாரிக்கு என்ன கவலை? உனக்குலாம் எல்லாம் கிடையாதுப்பா. உனக்கு தான் கல்யாணமே அவளையா, அதெல்லாம் நாங்களே மைனஸ் பண்ணி கழிச்சிட்டோம். மறந்துடு. அது பரவாயில்ல மேடம், கிட்ஸ் அலவன்ஸ். ஓ, எனக்கு கல்யாணம் குழந்தை இல்லை அப்படிங்கிறதுனால அதே எடுத்துட்டீங்க. அது என்ன மேடம், அக்காமடேஷன் டிடக்ஷன், ஃபுட் டிடக்ஷன், டிரான்ஸ்போர்ட் டிடக்ஷன்னு ஒரு பெரிய பல்க் அமௌண்ட் எடுத்திருக்கீங்க. தம்பி, ஒரு வாரமா எங்க தங்கி இருந்தீங்க? கடுப்பேத்தாதீங்க மேடம், பாதி நாள் நான் ஆஃபீஸ்லேயே தான் இருக்கேன். எனக்கு வீட்டுக்கு போகிற பாதையே மறந்து போயிடும் போல. அந்த காஞ்சு போன நூடுல்ஸ் பாக்கெட்டுக்கு தான் இந்த ஃபுட் டிடக்ஷனா? அந்த நூடுல்ஸ் பாக்கெட் மட்டுமா நீ சாப்பிட்ட? பாத்ரூம் வாட்டர்ல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கிடையாது. ஏசி 24 ஹவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்க நீ. ஒரு பேச்சுக்கு வேலை பார்க்கும்போது காஃபி டீ குடிச்சுக்கோ தம்பின்னு சொன்னதுக்கு அங்க ஒரு பாக்கெட் காஃபி டீ மிச்சம் இல்லை. நான் என்ன சொன்னேன்? ஒரு நாளைக்கு ஒரு டீ பாக்கெட் யூஸ் பண்ணேன். அந்த ஒரு டீ பாக்கெட் வச்சு எத்தனை தடவை வேணாலும் டீ குடிச்சுக்கோ. நீ ஒரு டீ பாக்கெட் கூட இல்லாம மொத்தத்தையும் குடிச்சிருக்க. எத்தனை டீ குடிச்சேன்னு எனக்கு தெரியலையே. அங்க சிசிடிவி கேமராலாம் செக் பண்ணிட்டோம்பா. நியாயமா பார்த்தா நம்ம டுபாக்கூர் கம்பெனி இன்கம் இருக்கு பாரு, அதை விட அதிகமா இருக்கும் செலவு. கூட்டி கழிச்சு பார்த்தா உனக்கு சம்பளமே கிடையாது. நீங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வச்சதுதான் எல்லாம். நீங்க தான் புரிஞ்சுக்கிறதே கிடையாது. நீங்கெல்லாம் யோசிக்கிறது மிச்சம்னு யோசிக்கிறது கிடையாது, செய்யறது இல்ல. எங்களுக்கு செலவு மிச்சம். ரொம்ப மோசம் மேடம். பத்தியா, உனக்கே எல்லாத்துக்கும் பதில் தெரியுது. எதுக்குப்பா என்னைய கூப்பிட்டு பேசிட்டு இருக்கிற? நீ டைம் வேஸ்ட் பாரு. உன்ன மாதிரியே ஒரு அப்ரசன்டியை செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க என்னை கம்பெனில. போய் நான் பார்க்கணும், இன்டர்வியூ எடுக்க நிறைய வேலை இருக்கு எனக்கு, புரியுதா? ஓ, என்ன ஒழிச்சது பார்த்தாலும் என்ன மாதிரி இன்னொருத்தனையும் தேர்ந்தீங்களா? இருங்க பார்த்துக்கிறேன் மேடம். எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்காரு மேடம், ராயன் படத்துல வர தனுஷ் மாதிரி. சும்மா வேற என்ன கில்லியா இருப்பாப்புல. உனக்கு தெரியுமா? சொல்லு. முன்னாடியே சொல்லியிருக்கலாமே. கூட்டு வா சேர்த்துப்போம். அவர் வேற யாரும் இல்ல, என்னோட அண்ணன் தான். பேரு ராயன் ரெங்கா. நாங்கெல்லாம் அந்த காலத்து பாட்ஷால இருந்து இப்போ வந்த கபாலி காலம் அவ்வளோ ஏதோ ராயன் வரைக்கும் பார்த்துட்டோம். எங்களுக்கே வா. ஆஹா, அவன் வந்தா இன்னும் எத்தனை பேர் தலை உருள போதும். Abisi, abisi, yedi paturu abisi. Abisi, abisi, yedi paturu abisi.
துப்பக்கூறு ஆபீஸ் இது துப்பக்கூறு ஆபீஸ் துப்பக்கூறு ஆபீஸ்